அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு ரசம், இறால் பொரியல், பருப்பு. ரசத்துக்கு தாளிக்கிறதோடய பருப்பு கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிட்டேன். அப்போ ஒவ்வொரு சட்டியாக மாற்றிக்கிட்டு கிடக்கு. இதை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இது இறால். இறாலுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கிறேன். வாட்டில் பொரி. முதல்ல வெங்காயம், வத்தல், கருவேப்பிலையில் எல்லாம் போட்டு லேசாக வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இறாலை போட்டேன். இது ரசத்துக்கு. பருப்புக்கு தாளிக்கும்போது ரசத்துக்கு ஒன்றா சேர்த்து தாளிக்கணும். ஒரே சட்டியாக போயிடும். ரெண்டாவது கிட்டத்தட்ட எல்லா தாளிப்பும் ஒன்று போல தான். அதான் கடுகு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், எண்ணெய் இடிக்கும். சரி, இருக்கிற வாசனையாக போயிடும். இறால் பொரிக்கிறேன், பருப்பு காய்ச்சிறேன், தேனம் காய்ச்சிறேன். பருப்புக்கு சீரகம், பூண்டு, வத்தல், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக போட்டு கடுகு, கருவேப்பிலையில் வெங்காயம் போட்டு தாளிச்சிடேன். சோறு வச்சுட்டேன். மாம்பழம், ரசத்துக்கு புளி கலந்து வச்சுக்கிறேன். இது காம்பினேஷன். பருப்புக்கு இறால் பொரியல், கறி பொரியல் இதெல்லாம் தான் நல்லா வைக்கும். புளியெல்லாம் தாளித்து ஊற்றிட்டேன். வத்தல், மசாலா, உப்பு, வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் போட்டு இறால் பொரிக்கிறோம். சோறு அடுப்பில் வச்சுட்டேன். இது நல்லா வைக்கும். மாம்பழம் ஆயிட்டு. மாம்பழம் நெய்லாம் ஊற்றியில் வெஜிடபிள் ஆயிலில் தான் பொரிக்கிறேன். சோறு வச்சுட்டேன். முடிஞ்சது வேலை. மணி 11 பூண்டு நல்லா உசா போடணும். அதுதான் நல்லா இருக்கும். பூண்டு சீரகம் தான் மடம் கொடுக்கும். மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு வத்தல், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலையில் பிரியாணி செட்டில் தாளித்து ஊற்றிட்டாலும் சரி. குக்கரில் வேக போட்டு இந்த சட்டியில் ஊற்றி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடு. சரியான காற்றுமா. குற்றால சீசன். அங்கே ஒரே மழை பெஞ்சிக்கிட்டு காயல்பட்டத்தில் சாரல் மழை பெஞ்சிட்டு நேரத்தில். என்னடா இப்போ மழை காலம் இல்லையான்னு பார்த்தா குற்றால சீசன்னு காற்று. இப்போ அடுப்பில் கரகரன்னு காற்று அடிச்சுது. குற்றாலத்தில் ஆக்கினா காற்று அடிக்குமே. அடுத்த கத்தையா எரிய விடாது. ஜன்னல் வழியாக வருமே. அது போல் ஜன்னல் வழியாக காற்று வருது. ஒரு தீலிஞ்சாய்க்குது. இப்போ போகிறாங்க எல்லாம் குளிக்க ஏழுமா. எல்லோரும் ஒன்று போல் சீசன் நினச்சி வருவோம். இங்கே நல்ல வெதரிக்கும்போது போகிற வெதர் இல்லாத ஊருக்காரோ போயிட்டா சரி. நல்ல வெதரிக்கிறோ அவசரம் இல்லை. சரி, சின்ன பிள்ளைகள் ஆசைப்படுது. பெரிய ஆள் முந்திலாம் நாங்கள் சீசன் தான் வருஷத்தில் 2 தடவை போயிடும். பக்கத்தில் தானே. இதுக்கு தானே பெரிய பங்களாவும் விற்கும். அப்போட்டு பங்களா நல்லா தங்கி குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரும். வேலைக்கெலாம் ஆள் கூட்டு போய் ஆக்கி அடித்து தின்றுட்டு எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் போயிட்டு
நம்ம போனால் அங்களுக்கு நம்மளுக்கு அங்கே எல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து சாமான் ஜக்கட்டை சட்டி பொட்டி எல்லாம் இருக்கணும். அங்கனையே மெயின் ஃபால்ஸுக்கிட்டே ஒரு கடை வைக்கணுமா, சூப்பர் சாமான் சொன்னால் ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். அடவுறாவும் மாசையும் தவிர வேறு என்ன, நம்ம வீட்டு மசாலா இதை தவிர இல்லை. மசாலாவும் வாங்கி கலக்கிறேன்டா, கலந்துக்கலாம். இதை தவிர எல்லாம் கிடைக்குது. இருந்தால் நம்ம போய் செகண்ட் நேரம் ஆக்கி செஞ்சுட்டு அந்த குளிக்க போகாட்டாலும் வீட்டில் குளிச்சுக்கிட்டு வைக்கலாம். என்ன செய்ய, நான் பெரும்பாலும் அருவியில் குளிக்கலாம் போக மாட்டேன், வாய்க்கெல்லாம் தான் குளிப்பேன். அந்த கூட்டத்தில் போய் குளிக்கிறேன் ஒன்று தான், குளிக்காமல் வைக்கிறேன் ஒன்று தான். நாங்கள் வாங்கிக்கிற இடத்துலையும் வாய்க்கால் ஓடுது, கெட்டுனா என்ஜாய் பண்ணலாம். துவா செய்யுங்க, சீக்கிரமாக கெட்டி எல்லாத்துல துவா பறக்கத்தை கொண்டும் சீக்கிரமாக கெட்டி சின்ன பெருசாலாம் கெட்ட தேவையில்லாமா சின்ன காட்டேஜ் மாதிரி கெட்டினாலும் போய் எனக்குலாம் ரொம்ப விருப்பம். ஏன்னா உண்டாக்கும் போதே எங்கள் அம்மா 2 தடவை குற்றாலம் போய்க்கிறேன். சரி, அப்படி போனால் ஒரேடியாக கொஞ்சம் நாளைக்கு அப்படியே 1 மாதம் 2 மாதம்னு உட்காந்துடணும். அப்புறம் போகிறதுல வேலை. தேவைண்டாத கையில் ஃபோனிக்கிற அனுமதி இன்மைக்கு. மாம்பழம் ஹிமாயத்தில் பெருசு, நேற்று வள்ளி தந்துட்டு போனேன். அழகான மாம்பழம் ஆகிட்டு முடிஞ்சிருங்கிற வரத்தஞ்சீரு அவள் சொல்கிறத வச்சு நாம் சொல்கிறோம். அந்த ஹலாலான ரிசுக்கு அதான் எப்பவும் தட்டாமல் தந்து நம்ம கைப்பட செஞ்சு உங்களுக்கு அதான் விஷயம். அமீன் அமீன் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தின்னுங்க. காட்டு மிச்சமோ செஞ்சு அதான் நான் தின்னுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.